நேத்து நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு, தயிருக்கு வந்து பொறக்கி ஊத்தி வச்சிருந்தேங்க. காலைல எழுந்ததுமே நான் வந்து தயிர் முகத்துல தான் முழிச்சேன். ஏன்னா தயிர் வந்து தொகஞ்சு வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. ஸோ தயிர் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா அழகா தொகஞ்சு வந்திருந்தது. கட்டியா இருந்துச்சு. மேல பாலாடகிறதுனால உங்களுக்கு வந்து தண்ணி மாரி தெரியலாம். ஸோ தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிடலாம் சொல்லிட்டு யோசிச்சு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரெட் ஆம்லெட்லன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். சரி வீட்டில் பிரெட் இருந்துச்சா, ஸோ இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பிரெட் ஆம்லெட் பண்ணலாம் சொல்லிட்டு பிரெட் ஆம்லெட் வந்து பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா அவன் சாப்பிடவே மாட்டான். அதனால் கொஞ்சமாக அதையும் வச்சு பேக் பண்ணியாச்சு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் குட்டி பொண்ணு வந்து எழுந்துட்டாங்க. ஸோ அவனை பக்கத்தில் வச்சுட்டே வந்துட்டு சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தேன். தயிர் சாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காய்ச்சின பாலை ஊற்றி நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா தயிரை ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. தாளிச்சதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா மாதுளை உணவு கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிண்டி வந்துட்டு லஞ்சுக்காக வந்து பேக் பண்ணியாச்சுங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை அண்டு சாம்பார். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.